ஆனா நீங்க செய்யற தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கொடுத்துச்சாண்ணா? ஆரம்ப காலத்துலலாம் நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்துலலாம் நல்ல வேலை இருந்தது. ஒரு தீபாவளினா நாங்கள் 2 மாதம் நைட்டு பகலாக வேலை செய்வோம். மாசத்து அளவுக்கெல்லாம் கூட வேலை ஒர்க் இருக்கும். நைட்டு பகலாக அதாவது வேலை இருக்கும், வேலை செய்வோம். கூலி ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாதிரிலாம் அப்போ இல்லை. வேலைன்னா நிறைய இருக்கும். இப்போல்லாம் அந்த ரெடிமேட் வந்ததுனால வேலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை சொல்கிறேன். வேலை கற்றுக்கிட்ட காலகட்டத்திலாம் அதாவது பேண்ட் சட்டையெல்லாம் நான் ரொம்ப நல்லா தைப்பேன். அதுதான் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டில். அந்த மாதிரி செய்கிறப்ப சினிமாக்கெல்லாம் பார்ப்பேன். அவர் அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அவங்கெல்லாம் போட்டு வருவாங்க, அதை தானே இப்போ எல்லாம் ஜனங்கள்லாம் விரும்புகிறாங்க. அது மாதிரி ஒரு இதில் டிசைனை கிரியேட் பண்ணுறதுலேயே மைண்ட் செட்டாக இருப்பேன். ஒரு நாள் பூரா ஒரு துணி தைச்சாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வேன். என்னுடைய வேலையை தான் மற்ற டைலர்லாம் பார்ப்பாங்க. இவர் எப்படி தைச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக செய்வேன். அதாவது யாருமே நம்மள மாதிரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பேன் நான். அந்த மாதிரி வேலை செஞ்சவன் நான்.